இனிமையான குழந்தைகளே, பாபா தூரதேசத்தில் இருந்து வந்துள்ளார். குழந்தைகள் உங்களுக்காக, புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. நீங்கள் இப்போது சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த குழந்தைகளுக்கு சிவபாபாவிடம் அசைக்க முடியாத நிச்சயம் உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? என்ன கட்டளை கிடைக்கிறதோ அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒருபோதும் சிந்தனை கூட வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளுக்கு பொறுப்புள்ளவராக பாபா இருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலம் கிடைத்து விடுகின்றது. நிலையும் கூட ஆடாத அசையாததாக ஆகிவிடுகின்றது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தையின் மகிமை தனிப்பட்டது. வேறு யாருக்கு மகிமை செய்தாலும் அது தவறாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா அவிநாசி, அது ஒருபோதும் அழிவதில்லை. நட்சத்திரம் போல இருக்கும் ஆத்மா மிகவும் சூட்சுமமானது. இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது. காரியங்கள் அனைத்தையும் ஆத்மா செய்கிறது. ஆனால் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர். ஆத்மா பரமாத்மா இருவருக்கும் இடையில் என்ன வேறுபாடு? அவர் ஞானம் நிறைந்தவர், சதா தூய்மையானவர், சுகத்தின் கடல், ஆனந்தத்தின் கடலாக இருப்பவர். இது பரம ஆத்மாவிற்கான மகிமை. பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். பாபா சொல்கிறார், நான் புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வரவேண்டியுள்ளது. குழந்தைகளில் சிலர் பக்குவம் அடைந்தவர்களாக உள்ளனர், சிலர் பக்குவம் இல்லாதவர்களாக உள்ளனர். பக்குவம் இல்லை என்றால் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. பிராமணர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆனால் தேக அபிமானம் குழந்தைகளிடம் அதிகம் உள்ளது. நம்பர்வார் உள்ளனர். சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம் மனநிலை இன்னும் பக்குவம் அடைந்துவிடும். நிச்சயத்தில் விகர்மங்களும் விநாசமாகிவிடும், பலமும் கிடைக்கும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பலம் அதிகமாக கிடைக்கும். யார் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றனரோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். முதலில் புரிய வைக்க வேண்டியது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி. எப்படி ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் அடங்கியுள்ளது. அது அழிவற்ற பாகமாக உள்ளது, ஒருபோதும் மாறுவதில்லை. டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிச்சயம் உள்ளவர்கள் ஒருபோதும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அநேகர் அசைந்து விடுகின்றனர். கடைசியில் இந்த பழைய உலகம் நெருப்பு பற்றி கொள்ளும்போது ஆடாதவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போதோ மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். நல்லது. பரமசிவன் நினைவிலிருந்து ஆத்ம கேட்டது, மாயா சௌக்கியமா? சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது.